ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வி ஆர் ஸ்கில் ஜீனியஸ். ஹாய், இப்போ வந்து நம்ம வந்து எஸ்கியூஎல் பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நாளாக வந்து போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோம், கொஞ்சம் சாரி. ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து எஸ்கியூஎல் என்ன ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிடிஎல் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எஸ்கியூஎல், அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ், அது மாங்கோ டிபிக்கும் எஸ்கியூஎலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, டிடிஎல் கமெண்ட்ஸ், டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி உள்ளே வந்து காலம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து query எழுதி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்கியூஎல்லில் இருக்க கீஸ். ஓகேவா? இந்த என்னென்ன கீஸ் இருக்குது எஸ்கியூஎல்லில், இந்த கீஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சும்மா வந்து ஒரு ஓவர்வியூ தான். இதை வந்து நம்ம வந்து எஸ்கியூஎல்லில் யூஸ் பண்ணுவோம். அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம query எழுதும் போது தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து நான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஸ்கியூஎல் எடுக்க போகிறோன்னா ஒரு எஸ்கியூஎல் ரிலேட்டடாக ஒரு டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டாப்பிக்கு query எழுதுவோம். ஓகேவா? அப்படி தான் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன வேணால் இது வந்து ஒரு எஸ்கியூஎல் ரிலேட்டட் டாபிக். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, டிஎம்எல் கமெண்ட்ஸ் அப்படின்றது என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி query எழுதி பார்ப்போம். ஓகேவா? ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னதுன்னா ப்ரைமரி கீன்னும் போது இந்த ப்ரைமரி கீ எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ வந்து யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் ஈச் ரோ இன் அ டேபிள். ஒரு டேபிளில் ஒரு இப்போ இன்ட் ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐடிக்கு ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஐடி வந்து எப்படின்னா யூனிக்காக இருக்கும். 1 2 3 4 5, அதாவது ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் இருக்காது. அதாவது 2 தடவை 1, 2 தடவை 2 அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அது வந்து யூனிக்காக இருக்கும். 1 2 3 4 5 6, அதாவது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி ஃபாரின் கீ அப்படின்னா லிங்க்ஸ் ஒன் டேபிள் டு அனதர் டேபிள். இப்போ நம்மக்கிட்ட 2 டேபிள் இருக்குது. ஓகேவா? நம்ம 2 டேபிளையும் லிங்க் பண்ணணும்னா ஃபாரின் கீயை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபாரின் கீனா எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு டேபிளில் இருக்க ப்ரைமரி கீ தான் இன்னொரு டேபிளில் இருக்க ஃபாரின் கீ. அதோட ரெஃபரன்ஸை வந்து அந்த ஒரு டேபிளில் இருக்க ப்ரைமரி கீயோட ரெஃபரன்ஸை இன்னொரு டேபிளில் யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது யூனிக். என்சோர்ஸ் ஆல் வேல்யூஸ் இன் அ காலம் ஆர் யூனிக். இப்போ சப்போஸ் இன்ட்டு ஏஜ் இல்லைனா இன்ட்டு இமெயில்னு கொடுத்துட்டு பக்கத்தில் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிட்டோன்னா, இது என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு skillgenius@gmail.comனு சொல்லி ஒருத்தரோட ரோலை இமெயில் ஐடி கொடுத்துட்றீங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் ராம்னு ஒருத்தர் இருக்கார், அவங்களுக்கு வந்து skillgenius@gmail.com அப்படின்னு சொல்லி இமெயில் கொடுத்துட்டீங்க. அடுத்து குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா, அவருக்கு வந்து நீங்கள் திருப்பி skillgenius@gmail.com அப்படின்னு கொடுக்க முடியாது. ஏன்னா யூனிக் நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிக் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ரைமரி கீ மாதிரி தான், யூனிக்காக இருக்கிற மாதிரி தான் இங்கே யூனிக்குன்னு நம்ம அசைன் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரைமரி கீ வந்து ஒரு டேபிளுக்கு 1 தான் இருக்கணும். ஓகேவா? அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிக்குன்றதை பார்த்தாச்சு. அடுத்தது நாட் நல். இந்த நாட் நல் என்ன பண்ணுன்னா, என்சோர்ஸ் அ காலம் கேனாட் ஹேவ் நல் வேல்யூஸ். எப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இன்ட் ஏஜ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட் ஏஜ் நாட் நல் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த காலம், அந்த பர்டிகுலர் காலமில் வந்து எந்த வேல்யூமே நல்லாக இருக்காது. அங்கே ஏதாவது ஒரு டேட்டா இருக்கணும், இல்லைனா நமக்கு வந்து எரர் வரும். ஓகேவா? அந்த இடம் வந்து நாட் நல்லா இருக்காது, நமக்கு வந்து டேட்டா இருக்கும். ஓகேவா? இப்போது அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ நான் வந்து இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சும்மா சின்னதாக வந்து ரைட்டிங்கில் காட்டுறேன். ஓகேவா? வந்து ரைட்டிங்கில் வந்து பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம்? க்ரியேட் டேபிள், அதாவது query தான். க்ரியேட் டேபிள் நேம் என்ன வச்சுக்கலாம்? சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடி வாங்குகிறோம். ஐடி இன்ட்டு. ஓகேவா? இங்கே வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஓகேவா? ஏன்னா வந்து நமக்கு வந்து ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. கமா. அப்புறம் என்ன, நேம் வாங்கலாம். ஓகேவா? நேமில் வேர்கேர் லிமிட் ஒரு 15 வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது ஏஜ்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஏஜ் இன்ட். இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து யூனிக் கொடுத்துக்குவோமா? யூனிக் வேணாம், இங்கே வந்து நாட் நல் கொடுத்துக்குவோம். ஓகேவா? நாட் நல்.
அடுத்தது இமெயில்னு வாங்கிக்கலாம். ஓகேவா? இமெயில் வேர்கேர். ஓகேவா? வேர்கேர் ஒரு 100 அப்படின்னு லிமிட் வச்சுக்கலாம். இதில் வந்து யூனிக் வச்சுக்கலாம். ஓகேவா? யூனிக் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடுறோம். இப்போது ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிளில் ஐடியில் வந்து நம்ம ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஐடி வந்து 1 2 3 4 5 6 அப்படின்னு இப்படி தான் பிரிண்ட் ஆகுமே தவிர 1 1 இல்லைனா வந்து 1 வேறு எங்கேயாவது ரிப்பீட் ஆகிருக்காது, இல்லை 2 வேறு எங்கேயாவது ரிப்பீட் ஆகிருக்காது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ ஆர்டர் வைஸாக வரும். அடுத்தது நேம் வேர்கேர். இது வந்து நார்மலாக நம்ம வந்து பார்த்த கொரி தான். அடுத்தது ஏஜ் இன்ட் நாட் நல். அதாவது இப்போ ஏஜ்ன்ற காலமில் நம்ம இப்போ இந்த காலம் எப்படி க்ரியேட் ஆகும்னா ஐடி, அதுக்கப்புறம் வந்து நேம், அடுத்தது ஏஜ், அடுத்தது இமெயில் அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகும். ஓகேவா? இப்படி தான் ஒரு டேபிளாக க்ரியேட் ஆகும். இது இங்கே வந்து ஏஜில் வந்து நாட் நல் அப்படின்ற வேர்டு வந்து வரக்கூடாது. ஓகேவா? அதாவது நல் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. இங்கே ஏதாவது ஒரு டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட் நல் அப்படின்றத அசைன் பண்ணுறோம். அடுத்தது இமெயில் வேர்கேர் யூனிக். அதாவது யூனிக்னா இப்போ இமெயிலில் இங்கே ஒருத்தரோட ஏதோ ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன்ல skillgenius@gmail.com அப்படின்னு ஒரு இமெயில் இருக்குன்னா, அடுத்து செகண்டு ஒருத்தவங்களை ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இதே skillgenius@gmail.com அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, உங்களுக்கு எரர் தான் வரும். ஓகேவா? இப்போது ஃபாரின் கீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தோன்னா, 2 டேபிள் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ க்ரியேட், இங்கே வந்து டேபிள் டீச்சர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். இங்கேயும் ஐடி இன்ட் ப்ரைமரி கீன்னு வச்சுக்கலாம். இது கீ. ஓகேவா? கமா. அடுத்தது அவங்களுக்கும் நேம்னே வச்சுக்கலாம். நேம் வேர்கேர். அடுத்தது ஏஜ் இன்ட்டு. அடுத்து அவங்களுக்கு இமெயிலுக்கு பதில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே ஏஜ் தான் வந்து ஃபாரின் கீன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே இருக்க ஏஜ் தான் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா? இப்போது ஏஜ் வேணாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இங்கே வந்து டீச்சர் ஐடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? டீச்சர் ஐடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்டும் ஒரு டேபிள் இங்கே தனியாக எழுதுகிறேன். ஸ்டூடெண்ட் டேபிள்லையும் டீச்சர் ஐடி அப்படின்னு சொல்லி இந்த ஐடியை வந்து இங்கே வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? டீச்சர் ஐடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி கொடுக்கணும்னா ஃபாரின் கீ டீச்சர் ஐடி ரெஃபரன்சஸ் டீச்சர். அதாவது எந்த டேபிளில் இருக்க ரெஃபரன்ஸ் இது? இந்த டீச்சர்ஸ்ன்ற டேபிளில் இருக்க ரெஃபரன்ஸ் தான் இந்த டீச்சர் ஐடி. ஸோ ரெஃபரன்சஸ் டீச்சர்ஸ்ன்றது வந்து இந்த டேபிள் நேம், டீச்சர்ஸ் ஆஃப் டீச்சர் ஐடி. ஓகேவா? டீச்சர் ஐடி. அதாவது இந்த டீச்சர் ஐடின்றது வந்து இங்கே வந்து ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபாரின் கீ இந்த டீச்சர் ஐடி அது எதோட ரெஃபரன்ஸ்னா இந்த டீச்சர்ஸ்ன்ற டேபிளில் இருக்க இந்த டீச்சர் ஐடி அப்படின்றதோட ரெஃபரன்ஸ் தான் இந்த டீச்சர் ஐடி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருவோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இப்போ அதுக்கடுத்து இப்போ உங்களுக்கு கீஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ். அதுக்கு வந்து கொரி எழுதி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த இதையும் வந்து நான் உங்களுக்கு கொரியிலேயே காட்டுறேன். ஓகேவா? ஸோ கொரியில் எப்படி எழுதி ஒரு அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஎம்எல் கமெண்ட்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? டிஎம்எல் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். நம்ம முன்னாடி டிடிஎல் கமெண்ட்ஸ் என்ன பார்த்தோம்னா டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ். ஓகேவா? அதாவது ஒரு இதை டிஃபைன் பண்ணுறது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறோம். மேனிப்புலேட்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிள்குள்ளே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதோ, இல்லை ஆல்ரெடி இருக்க டேட்டாவை அப்டேட் பண்ணுறதோ, இல்லை இருக்கிற டேட்டாவை டிலீட் பண்ணுறதோ, இல்லைனா பர்டிகுலர் டேட்டாவை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து நம்ம எதில் பண்ணலாம்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணலாம். ஓகேவா? இந்த கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். இன்சர்ட், அப்டேட், டெலீட், செலக்ட். இந்த 4 கமெண்ட்ஸ் தான் வந்து டிஎம்எல்
டிஎம்எல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இதில் ஆடு, அப்டேட்டு, டெலீட், அதாவது இன்சர்ட்னா ஆடு தான். ஓகேவா? இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு அண்ட் ரிட்ரீவ் டேட்டா. ரிட்ரீவ் டேட்டான்னும் போது செலக்ட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் டேட்டாபேஸ் டேபிளுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அடுத்த இதை வந்து கொரியை வந்து நான் எழுதி காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். வந்து நம்ம டிஎம்எல் கமெண்ட்ஸ்ன்றதுக்கான கொரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம போன வீடியோவில் வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். டிடிஎல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தோம்? கிரியேட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? அடுத்தது ஆல்டர் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு காலம் வந்து நியூவாக ஆட் பண்ணோம். ஓகேவா? அடுத்து ட்ராப்னு சொல்லிட்டு டேபிள் வந்து ட்ராப் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரங்கேட் மட்டும் நான் வந்து டிஎம்எல்ல சொல்கிறேன், அதாவது இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஎம்எல் கமெண்ட்ஸில் இன்சர்ட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் எதில் இன்சர்ட் பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இன்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் என்னென்ன வேல்யூஸ், ஐடி கமா, வேறு என்ன கொடுத்துருக்கோம், நேம் கமா, அடுத்தது ஏஜ் கமா, அடுத்தது டிபார்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்க காலம்ஸ். ஓகேவா? இந்த காலம்ஸ்க்கெலாம் வந்து தான் நம்ம வந்து டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அடுத்தது இதில் வேல்யூஸ், அதாவது இந்த காலம்ஸ்க்கெலாம் நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம். இதை ஃபர்ஸ்ட் வந்து ஐடி 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த நேம் டபுள் கோட்ஸில் ராம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஏஜ் வந்து 20, டிபார்ட்மெண்ட் டபுள் கோட்ஸில் ஐடி, ஸ்ட்ரிங்லாம் வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு சிங்கிள் ரோ வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு மல்டிபிள் ஒரு 4-5 ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா கமா யூஸ் பண்ணி அதே தான் 2 கமா குமார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். குமார், ஏஜ் வந்து ஒரு 25 கமா இசிஇ டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அடுத்து கமா 3, ஐடி வந்து 3 கமா, ஏஜ் வந்து நேம் வந்து ராம் வச்சுட்டுமா, ராம்குமார், கார்த்திக் அப்படின்னு சொல்லி வைப்போம், கார்த்திக். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் வந்து 21, டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி. ஓகேவா? இப்போது செமிகாலன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 3 டேட்டாவை மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா? கண்ட்ரோல் என்டர், அதாவது என்ன வந்துருச்சு, அன்னோன் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஓகே நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து என்ன வச்சுருக்கோம், காலம் வந்து டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். நான் வந்து இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைனல் லாஸ்ட் லைனில் வச்சு கண்ட்ரோல் என்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாலாம் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. அதை வந்து பார்க்கலாம். இப்போ செலக்ட் ஆல் ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதை ரன் பண்ணால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஐடி நம்பர் 1ல் ராம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, ஏஜ் வந்து 20 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, டிபார்ட்மெண்ட் ஐடி. அதாவது நம்ம இன்சர்ட் பண்ண 3 கமெண்ட்டும் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இன்சர்ட் முடிச்சாச்சு. இன்சர்ட்க்கு அப்புறம் நமக்கு வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போது அப்டேட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அப்டேட் நம்மளோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்டில் நம்ம எதை அப்டேட் பண்ணலாம், ஏஜ் அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஏஜ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இருக்கவங்களுக்கு 20ன்னு இருக்கா. ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 24. யாருக்கு நம்ம 24ன்னு மாற்றுறோம், அப்டேட் பண்ணுறோம், வேர் ஏஜ் ஐடி ஈக்குவல் டு 1. ஓகேவா? அதாவது ஐடி 1ல் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து ஒரே ஒரு கமெண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணும். ஓகேவா? நம்ம என்ன சொல்கிறோன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ஏஜை வந்து 24 அப்படின்னு சொல்லி செட் பண்ணு, அதாவது அப்டேட் பண்ணு. என்ன அப்டேட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் டேபிள் அப்டேட் பண்ணுறோம்.
என்னவா அப்டேட் பண்ணுறோன்னா ஒரு ஏஜை செட் பண்ணுறோம் 24ன்னு. யாருக்குன்னா ஐடி, அதாவது ஐடி 1ன்னு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து 24 ஏஜை செட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கமாண்டையும் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து டேபிளை வந்து நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ராமுக்கு என்ன வந்திருக்கு, நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணோம், 20 தான் ப்ரொவைட் பண்ணோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஐடி நம்பர் 1ல் இருக்கவங்களுக்கு 24 ஏஜ் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு query எழுதணும். அதை யூஸ் பண்ணி இங்கே என்ன ஆயிடுச்சு, ஐடி நம்பர் 1ல் ராம் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 24 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இதுதான் அப்டேட்டு. அடுத்தது வந்து டெலீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. இப்போது இந்த குமார் அப்படின்னு இருக்கிற ஒரு ரோ வந்து டெலீட் பண்ணுவோம். ஓகேவா, டெலீட்ன்றதுல டெலீட் ஸ்டூடெண்ட் வேர் ஐடி ஈக்குவல் டு 2. ஓகேவா, சாரி, எதில் இருந்து டெலீட் பண்ண போகிறோம், ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஓகேவா, டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சரி, இங்கே வந்து டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஓகேவா, டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டில் இருக்கதான் டெலீட் பண்ணு. ஸ்டூடெண்ட்டில் எதாவது டெலீட் பண்ணுன்னா வேர் ஐடி ஈக்குவல் டு 20. வேறுன்றது வந்து நம்ம ஒரு கண்டிஷன் மாதிரி தான். அதாவது ஐடி ஈக்குவல் டு 2. சாரி, ஐடி யாருக்கு ஐடி வந்து 2ன்னு இருக்கோ அவங்களோட டேட்டாஸை வந்து டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட டேபிளை வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்றது டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அடுத்தது என்ன இருக்குது, செலக்ட். ஓகேவா, செலக்ட்ன்றது தான் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஓகேவா, இங்கே வந்து என்ன முன்னாடியிலேருந்தே பார்த்துட்ருக்கோம். இந்த செலக்ட் இந்த ஸ்டார்ன்னு போடும் போது ஸ்டார்னா ஆல். ஓகேவா, ஆல்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டார். செலக்ட் நேம் கமா ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர், அதாவது கண்டிஷன் நேமும் ஏஜ் செலக்ட் பண்ணு, ஸ்டூடெண்ட்லேருந்து நேமும் ஏஜ் செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். யாரோட நேம் ஏஜ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ வேர் ஐடி ஈக்குவல் டு 1. ஓகேவா, யாருக்கு ஐடி 1ன்னு இருக்கோ அவங்களோட நேமு ஏஜை எனக்கு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தாச்சு. ஓகேவா, இங்கே என்ன பார்த்துங்க, செலக்ட் சொல்லி கொடுத்தனால நமக்கு டேபிளே ஷோ ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, ஐடி 1ல் தான் நமக்கு ராமு, அப்புறம் 24ன்னு வந்து நம்ம அப்டேட் பண்ணோம்ல. ஸோ ராம் அண்ட் 24, அதாவது நேமும் ஏஜும் தான் கேட்டோம், அது 2 மட்டும் எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேவா, இதுதான் வந்து செலக்ட் அப்படின்ற கமாண்ட். ஓகேவா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ட்ரங்கேட் அப்படின்ற கமாண்டையும் வந்து இந்த டிஎம்எல்ல தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை டேபிளை வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ நமக்கு டேபிள் வந்து 2 டேட்டா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ராமு கார்த்திக்னு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஐடி நம்பர் 2வை டெலீட் பண்ணிட்டோம். ஸோ 2 டேட்டா தான் இருக்குது. இப்போ நான் வந்து ட்ரங்கேட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரங்கேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரங்கேட் ஸ்டூடெண்ட், அதாவது டேபிள் நேம் தான் ஸ்டூடெண்ட். ஓகேவா, ட்ரங்கேட் டேபிள் நேம், என்ன டேபிள் நேம் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேபிள் நேமை கொடுத்துட்றோம். ட்ரங்கேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் என்டர். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டாவுமே இல்லை. ஆல்ரெடி நம்ம 2 டேட்டா இருக்கிறத காமிச்சிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து ட்ரங்கேட் அப்படின்றத யூஸ் பண்ணேன். ஓகேவா, ஸோ இப்போ அந்த 2 டேட்டாவும் இல்லை. இப்போது இதுதான் வந்து டிஎம்எல், அதாவது டிடிஎல்ல இருக்க ட்ரங்கேடையும் சொல்லிட்டேன். டிஎம்எல்ல இருக்க இன்சர்ட், அப்டேட், டெலீட், செலக்ட், இந்த 4 கமெண்ட் சொல்லியாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிசிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் queriesலாம் நீங்களே எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த மசில் மெமரி அப்படின்றதில் வந்து ஸ்டோர் ஆகும். இல்லைனா நீங்கள் சும்மா வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும்.